இருக்கக்கூடிய மீனவ சங்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளை நேற்று நான் இரவு சந்தித்த போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன சொன்னார்கள்? என்னுடைய ஆட்சி நான் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக பணியாற்றுவேன் என்று. நீங்க எந்த கட்சின்னு அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து மனுக்கு கொடுக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆய்வுகளுக்காக போகும் பொழுது இறங்கி பல மக்கள் சாலை ஓரங்களில் நின்று அவரை பார்க்க நின்று கொண்டிருக்கும் பொழுது இறங்கி அவங்கள பார்க்க போறார், அவங்களோடு நடக்கிறார். நடக்கும் போது மனுக்களை தருகிறார்கள், கோரிக்கைகளை வைக்கிறார்கள். எந்த கட்சி நான் கேட்கிறாரு, இது வரைக்கும் ஒரு முறை கேட்டிருப்பாரா? இல்லை. இந்த தொகுதியில நாங்க ஜெயிச்சிருப்போமா இல்லையான்னு சிந்தித்திருக்கிறாரா? இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களிடம் போய் கோரிக்கை வைக்கும் போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் கேட்கக்கூடியது, எங்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்கவில்லை, நான் உங்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும்? இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதியா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.